ஏஐ, மொபைல், டிவைஸ், இன்டர்நெட் இந்த மாதிரி இதையெல்லாம் புதன் ராகுவின் அமைப்பு. இன் ஃபியூச்சர் அதனோட அடிப்படையில் தான் வரும் போர்கள் எல்லாமுமே. இதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடணுன்னா கூட இந்த மாதிரி மொபைல், இன்டர்நெட் வச்சு ராகு புதனின் அடிப்படையில் தான் சண்டை போடுவீங்க. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி. Why some keep playing mobile game even 40 years old? Did any planet do that to them? Because they play mobile game, then they can't do what they really need to do. Okay, first கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இந்த மொபைல் கேம் விளாடுறது விஷயத்துக்கு ஓகே, ஏன் எல்லாம் மொபைல் கேம் விளாடுறாங்க? எல்லாரும் இல்லை, சிலர் மொபைல் கேம் விளாட்றாங்க. ஈவன் 40 வயதுக்கு மேற்பட்ட அமைப்புகள்லையும் இதை பிளானட் தான் பண்ணுதா. ஏன்னா அவங்க மொபைல் கேம் விளாட போகிறது அவங்களுடைய வேலையை அவங்க என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு. இதனை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, ஒரு காலத்தில் உலகம் செவ்வாயின் பிடியில் இருந்தது. செவ்வாயோட பிடி அப்படின்னும் பொழுது போர்க்களம், சண்டை, குண்டு போடுறது, வெட்டுறது, இது மாதிரியான அமைப்புகள்ல இருந்தது. பட் இப்பொழுது உலகம் மெல்ல மெல்ல ராகு புதனின் அடிப்படையில் வந்துட்டு இருக்கு. அதாவது என்ன, ஏஐ, மொபைல், டிவைஸ், இன்டர்நெட் இந்த மாதிரி இதையெல்லாம் புதன் ராகுவின் அமைப்பு. இன் ஃபியூச்சர் அதனோட அடிப்படையில் தான் வரும் போர்கள் எல்லாமுமே. இதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடணுன்னா கூட இந்த மாதிரி மொபைல், இன்டர்நெட் வச்சு ராகு புதனின் அடிப்படையில் தான் சண்டை போடுவீங்க. இப்போ ஒரு 40 வயசுலேயும் கேம் விளாண்டுட்டு இருக்காருங்க, அவரோட வேலையை செய்ய மாட்டாருங்க அப்படின்னு பார்த்தா, அந்த புதன் கேம் விளாட வைக்கிறதெல்லாம் புதன் ராகு தாங்க. ஓகேங்களா? அதுலேயும் குறிப்பாக இந்த பருவ வயசில் படிக்க விடாமல் டைவெர்ட் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். மேஷ விருச்சக லக்னத்துக்கு புதன் புத்தி நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இவர் தான் அந்த மொபைல் அடிக்ட் பண்ணுறதெல்லாம் இவர் தான் செய்வார். யார்? புதன். ஏன்னா புதன் தான் மொபைலுக்கு காரணம். ஓகேங்களா? அடுத்ததாக இவர் 40 வயசுலேயும் அதை பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அதே மேஷ விருச்சக லக்னக்காரராக இருந்து அவருடைய வாழ்க்கையை, அவர் செய்யக்கூடிய கடமையை செய்ய விடாமல் டைவெர்ட் பண்ணுற தசையாக புதன் தசை வரும். எப்பொழுதுமே அவயோக தசை உங்களை டைவெர்ட் பண்ணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம்ல. இதனோட அடிப்படையில் தன்னோட காரக வழியில் தான் ஒரு பிளானட் உங்களுக்கு கெடுதல் பண்ணும். ஓகேங்களா? தன்னுடைய காரக வழியில் தான் ஒரு பிளானட் எப்பொழுதுமே உங்களுக்கு கெடுதல் பண்ணும். அதனோட அடிப்படையில் புதனுடைய ஷேர் மார்க்கெட், டிவைஸ், ஆன்லைன், இன்டர்நெட், நெட்டு, ஷேரு, இந்த பிட்காயின், அது இது மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த மேஷ விருச்சக லக்னக்காரர்கள் முதல்ல லாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்போ லாஸ் பண்ணியிருப்பாங்க? புதன் தசையிலையும் புதன் புத்திலையும் பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்ம புதனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மொபைல் கேம், அந்த கேம்னால வரக்கூடிய அமைப்பு, தன்னுடைய வேலை செய்யாமல் அவங்க மொபைல் கேம்லேயே அடிக்டராக இருக்கிறாங்க. இது எல்லாமும் நேரடியாக புதனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ புதன் ஒருவரை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா தன்னோட காரக வழியில் தான் டைவெர்ட் பண்ணுவார். குரு ஒருத்தரை டைவெர்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவரோட வழியில் தான் டைவெர்ட் பண்ணுவார். சுக்கிரன் ஒருத்தரை டைவெர்ட் பண்ணணும்னு நினைச்சா அவரோட காரக வழியில தான் டைவெர்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்தில் காரக அமைப்புகள் அப்படின்ற டைவர்ஷன் உங்களுடைய அவயோக தசையின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டைவெர்ட்டாக தான் இருக்கிறீங்க அப்படின்றதான் விஷயம். இங்கே நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும், பூஜை பண்ணாலும் பிளானட் அதோட வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.